அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரால் அல் புஷ்ரா குர்ஆன் அகாடமி வழங்கும் தினமும் ஓர் ஹதீஸ். பாங்கு சொல்பவருக்கு மறுமை பயன் என்ன என்று இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களில் ஒருவர் தொழுகைக்காக பாங்கு சொல்லும் பொழுது அவர் தனது சத்தத்தை உயர்த்தி சொல்லட்டும். ஏனென்றால் அந்த பாங்கு சத்தம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் மற்றும் ஓருள்ள உயிரினங்கள் அனைத்தும் மறுமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபு சயீத் அல் ஹித்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3796வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்கு சொல்வதற்கென்றே அல்லாஹ்விடம் தனியாக நன்மை இருப்பது போன்று அந்த பாங்கு சத்தம் எவ்வளவு தூரம் ஒலிக்கின்றதோ அந்த சத்தம் ஒலிக்கின்ற இடங்களில் கூட அந்த சத்தம் கேட்கக்கூடியவர்கள் பாங்கு சொல்பவருக்காக மறுமையில் சாட்சி சொல்லுதல் என்ற கூடுதல் நன்மையும் கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நம்ம அறிந்து கொள்வோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.